Hi friends, welcome to Food Tape. இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல உங்களை நான் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டுடைய ரெசிபி என்னன்னா fried chili omelette. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா எக் இருக்குது, இஞ்சி பூண்டு விழுது இருக்குது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு, மல்லித்தூள். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த ஃப்ரைடு சில்லி ஆம்லேட் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஸ்டீமர் வந்து ஹாட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்குறோம். ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெயும் தடவி வச்சுருக்கிறேன். ஒரு முழு முட்டையை வந்து அப்படியே உடச்சி ஊற்றிடுங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் அந்த இதில் இருக்குது, ஒரு குழியிலையும் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா ஸ்டீமரை நீங்கள் ஹாட் ஆக்கிட்டு அதோட ஸ்டீம் வர்ற மாதிரி லெவலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குழி உள்ள அந்த பாத்திரத்தையும் வச்சுட்டு ஓரளவு சூடான பிறகு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முட்டையை உடச்சில் ஊற்றணும். ஸோ அப்போ தான் இது அப்படி நிற்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த தோரம் வழியாக கீழே வந்து ட்ரிப்பாவது வழி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் மெத்தடை பார்க்கும்போதே உங்களுக்கே தோணும் இது செய்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பாத்திரத்தை நம்ம மூடிடுவோம். ஸோ அப்படி இந்த ஸ்டீமில் வந்து நம்ம ஊற்றின அந்த முட்டை வந்து வேகணுங்க, அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இது நம்ம ஊற்றின அந்த முட்டை வந்து எப்படி ஸ்டீம் ஆகி ஒரு இட்லி மாதிரியான ஒரு லுக்குக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்டீமில் குக் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டீமில் குக் பண்ண இந்த முட்டை வந்து ஓரளவு சூடு ஆறிடுச்சு. இப்போ அப்படின்னு என்ன பண்ணிடலான்னா இந்த பாத்திரத்துலேருந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதேமாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பூனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். ஸோ இந்த எவ்வளோ நேரம் நம்ம குக் பண்ணிப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 minutes தான். ஸோ அதுக்குள்ளே நேரம்னு பார்த்தீங்கன்னா குக் ஆயிரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்டீமிங் ஹாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த முட்டையை வந்து இந்த இட்லி குழியில் வந்து உடச்சி ஊற்றுங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி மாதிரியான இதாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது குக் ஆகலன்னு நினைப்பீங்க. ஸோ எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. பட் என்னுடைய சர்ஃபேஸ் தான் நமக்கு என்னென்னா ரொம்ப ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து தருது. ஃப்ரைடு சில்லி ஆம்லேட். ஸோ இப்போ தயார் பண்ணுற ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி இந்த முட்டையை எடுத்த பிறகு இதுக்கு ஒரு மசாலா கொடுத்து நம்ம டேஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு 5 முட்டை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்தோம். இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நம்ம மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா தூள் அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா தூளை வந்து நம்ம டைல்யூட் பண்ணிடலாம். ஸோ திக்காக டைல்யூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியானாலுமே இந்த ஆம்லேட் வந்து இந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க முட்டை வந்து இந்த மசாலாவில் பெறலாது. இந்த மசாலா இப்போ நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்க மசாலா தான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை வந்து நல்லா பரட்டிட்டு இந்த தவாவில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ மசாலா இப்போ தயாராகிடுச்சு. இப்போ இந்த தவாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். ரைட், இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை துண்டுகளை வந்து இந்த மசாலாவில் போட்டு பரட்டி எடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு இப்படி போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க.
ஸோ ஒரு பார்க்கலாம் நீங்கள் ஒரு இட்லி வந்து மசாலா பரட்டின மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரிப்பரேஷன். இது வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹை டீ ஐட்டமாக இருக்கும். ஸோ இனி ஃபர்தராக ரொம்ப குக்கிங் நேரம்லாம் தேவைப்படாதுங்க. ஜஸ்ட் அந்த மசாலா வந்து ட்ரை ஆகி அப்படி இந்த முட்டையில் ஏறினாலே போதுமானது தான். பாருங்கள், கரெக்டான அளவில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மசாலா தூள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மசாலா வந்து நல்லா இந்த முட்டையில் வந்து ஏறி இருக்குது. ஸோ மெதுவாக திருப்பிடலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த மசாலா வந்து அப்படி ட்ரையாக ஏறினாலே போதுமானது தான். இது ரொம்ப குக்காக எதுவுமே கிடையாது. அந்த டெக்ஸ்டரை பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக வந்துருக்குதுன்னு. என்ன வியூவர்ஸ், நம்மளுடைய இந்த ஃப்ரைடு சில்லி ஆம்லெட் தயாராகிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்டீம்டு சில்லி ஆம்லெட் கூட சொல்லிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இதாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்தீங்கன்னா தவாவில் போட்ட பிறகு எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். நீங்கள் நிறைய ஊற்றிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மசாலா வந்து இப்படி ட்ரை ஆகி இப்படி இந்த ஒட்டி ஒட்டி மேலே ஏறாமல் போயிடும். ஸோ அதில் கொஞ்சமான அளவு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இதேமாதிரி ட்ரையாக இந்த ஆம்லெட் ஃபுல்லாகவே நல்லா பரவலாக இந்த மசாலா ஏறி இருக்கும். இப்போ ரெண்டு சைடுமே இந்த மசாலா நல்லாவே ஏறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஒரு ப்ரெட்டு இருந்தால் கூட ஜஸ்ட்டு வந்து ஒரு கட் பண்ணி இந்த ப்ரெட்டு கடையில் வச்சு ஒரு சாண்ட்விச்சாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நம்மளுடைய இந்த ஃபுட் டேப் இந்த குக்கிங் சீரீஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புதுமையான ரெசிபியாக கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு டெம்ப்டிங்க. வாவ், இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் யூ ஆல். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து இருக்குது. இந்த ரெசிபியை தந்த என்னுடைய அண்ணி சித்ரா கோகுமாருக்கு நம்மளுடைய நன்றியை சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம ஃபுட் டைப் சேனலில் இருக்குது. நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நம்மளுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபீஸில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதை சைன் ஆஃப் பண்ணுறது செஃப் ராஜ்மோகன் வித் மை அண்ணி.